மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை அவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் அவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற குழு தலைவர்களுக்கும், மாண்புமிகு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவைக்கு அவைத்தலைவராகவும் துணை அவைத்தலைவராகவும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு பேரவைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் எங்களுடைய மூத்த சகோதரர், அழுத்த அரசியல்வாதி, சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர், சமூக நீதிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதரர் மாண்புமிகு அவைத்தலைவர் திரு JCT பிரபாகரன் ஐயா அவர்களுக்கும், சமூக நீதிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கும் துணை சபா அவைத்தலைவர் சகோதரர் ரவிசங்கர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நன்றாக நடக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏனென்றால் சமூக நீதியின் பின்னணியில் வளர்ந்தவர்கள் தாங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் சம வாய்ப்பு அளித்து ஜனநாயக முறைப்படி இந்த சட்டமன்றம் நடக்கும், உங்கள் இருவரின் வழிகாட்டுதல் படி நேர்மையாகவும் இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த வழிகாட்டுதல் படி நேர்மையாக இந்த சட்டமன்றம் நடக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த சட்டமன்றத்தில் பணியாற்றுவதற்கு எங்களுக்கு மிகுந்த பெருமையாகவும் அது எங்களுடைய பாக்கியமாகவும் வரமாகவும் நாங்கள் கருதுகின்றோம். மூதறிஞர் ராஜாஜி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், கர்ம வீரர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் MGR அவர்கள், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அலங்கரித்த இந்த பெருமைமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் என்னுடைய தாய் வழி தாத்தா, திருத்தணியை மீட்ட தளபதி திரு K விநாயகம் அவர்கள். திருத்தணி ஆந்திர பிரதேசத்துடன் சென்றபோது அதை போராடி மீட்டு கொடுத்த மொழி போராட்ட தியாகி அவர். அவர் 3 முறை இந்த சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். அவரும் அன்றைய முதல்வர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடனான சட்டமன்ற விவாதங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒருமுறை